சொன்னார். சாண்ட்ரா குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் உன்னை பற்றி தப்பாக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள நடந்த பற்றி பேச கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் கிடையாது. நான் உள்ள நடந்ததை பற்றி பேசலை. சாண்ட்ரா அந்த வீடியோவில் சொன்னதை பற்றிக்காக மட்டும்தான் நான் ஸ்டோரி அவங்க பிரஜனை சொன்னதை நான் போட்டிருக்கேன். இன்னொன்று அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். அதில் எந்த இடத்துலையும் சாண்ட்ரா தான் நான் கமெண்ட் பண்ணவே இல்லை. சரியா? அதில் நான் சாண்ட்ரா மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா கிடையாது. நீங்களாம் குத்துது கொலையுதுன்னா அதுக்கு நான் எப்படிங்க போக முடியும்? இங்கே பாருங்க ஜி, நீங்களாம் பேசுவீங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு சொல்லி ஆட்டக்காரி அப்படி இப்படி அவுத்து போடுற. ஆமாங்க, நான் ஆட்டக்காரி தாங்க, தப்பு பண்ணல, ஆடுறல்ல, சந்தோஷம்தான். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை விட நான் பயங்கரமாக பேசுவேன். பேசினா என்ன சொல்ல போகிறீங்க? இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு கெட்ட பேர் சொல்லிப்பீங்க. ஏங்க நான் கெட்டவளாவே இருந்துக்கிறேங்க, உங்ககிட்டலாம் நல்ல பேர் என்னங்க வரப்போகுது? ஏங்க நான் கெட்டவதாங்க, இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. நான் எது எனக்கு உங்ககிட்ட எல்லாம் நல்லவளாக இருந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒன்று தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ளீஸ் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு நடிக்க வேலை இருக்குது, என்னை விட்டுருங்க, என்னை நோண்டாதீங்க. இதுதான் நான் இந்த விஷயத்துக்காக போடுற லாஸ்ட் ஸ்டோரி. இதுதான்